கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்க நாமம் உயரணும், இந்து மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்து மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை போற்றுகிறோம். எங்கள் மத்தியிலே நீங்க உலாவுறீங்க. உங்க பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தேற்றி கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அழகான ஒரு வேத பகுதியை இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அந்த தேசத்தை எல்லாம் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அவர் பங்கிட்டு கொடுக்கிறதை முந்தின அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் தேவையானது எல்லாம் பங்கிட்டு கொடுக்கிறாரு. இந்த அதிகாரத்தில் ஆசாரியர்களுக்கான பட்டணங்களையும் அவர் பங்கிட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தேவன் சொன்ன அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தைகள் கூட தவறி போகாமல் நிறைவேறியது என்று நம்ம இங்கே பார்க்கணும். நீங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினால் மத்தேயு சுவிசேஷம் 4:4 சொல்லப்பட்ட பிரகாரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பிழைக்க முடியும். உங்களுக்கு பிழைப்புக்கு வழியை நீங்கள் பல காரியங்களில் தேடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாழ்வையும் பிழைப்பையும் எதில் வச்சுருக்காருன்னா தேவனுடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி பாருங்கள். அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் உங்களுக்கு பொய் சொல்லாது. அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. எவ்வளோ அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவதில் ரொம்ப உறுதியாக இருப்பார், ரொம்ப உறுதியாக இருப்பார். நீங்கள் எத்தனையோ மனுஷருடைய வார்த்தையெல்லாம் நம்பி ஏமாந்து தலகவிழ்ந்து நீங்கள் பேர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள், தேவனுடைய வசனத்தை நம்பி பாருங்கள். அந்த வார்த்தையானது உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சி நம்பி நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஆசீர்வாதமாக மாறும் மாறும் மாறும். சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுவார். மனுஷனை மணிக்கு இன்றைக்கி சொல்லி நாளைக்கு மறக்க மாட்டார், இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு பொய் சொல்ல மாட்டார், மாற்றி பேச மாட்டார். உங்களுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். ஏன் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றார்னா அவர் நீதி உள்ளவர். மனுஷங்கிட்ட நீதி கிடையாது, எல்லா மனுஷங்கிட்டையும் அநீதியும் பாவமும் இருக்கிறதுனால சொன்னதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதி உள்ள தெய்வம் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஸ்தோத்திரம் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். சவால் விட்டு ஒரு காரியத்தை மோசேட்ட கர்த்தர் சொல்கிறார். அதில் என்ன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிச்சிங்கன்னா, அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஜனங்கள் எல்லாரும் மோசேட்ட எங்களுக்கு ஆகாரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை அப்படி சொன்ன உடனே மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்கும் இந்த மக்களுக்கு நான் என்னப்பா செய்வேன், இவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கறதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தோடு கூட அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகி போயிட்டோ, என்னால் நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போவேனோ என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதை நம்ம ஏன் ஆழமாக நம்பணும்? உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் சந்தேகப்பட வேண்டியது இல்லை. மத்தேயு 5:18 படித்து பாருங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும்
நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே ஒளிஞ்சு போகாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, சொல்லிவிட்டாரா, நிறைவேற்றுவார். உங்களுக்கு நிறைவேறணுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணுமா? இன்றைக்கி கர்த்தரை நம்பி பாருங்கள். எத்தனையோ மனுஷனை நம்பி ஏமாந்துட்டீங்க. இனி நீங்கள் ஏமாற வேண்டியதே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உண்மையை சொன்னதை அப்படியே நிறைவேற்று. எபிரேயர் 6:18 படித்தீங்கன்னா, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன்னு போட்டிருக்கு. பொய் சொல்ல மாட்டார். மனுஷனை நம்பி ஏமாந்து போய் மனம் உடைஞ்சு போய் இனி யாரை நம்புறது, நான் யாரையுமே நம்புறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லி வெறுத்து விரக்தியோடு கூட இருந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இன்றைக்கி எத்தனையோ மனுஷன் நீங்கள் நம்பி போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தரை நம்பி பாருங்கள், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உங்கள் வார்த்தையை நம்பின யாருமே வெட்கப்பட்டதில்லை. உங்கள் வார்த்தை ஒரு நாள் கூட வீணாக தரையில் விழுந்ததும் இல்லை, நிறைவேறாமல் போனதும் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வார்த்தையின்படி ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.